இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா இங்கே லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க. மதுரையிலேருந்து திருநெல்வேலி வராங்க, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வராங்க. இது போல் இடம் விட்டு இடம் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணலாக்கா, இப்போ 10th தான் நான் படிச்சிருக்கேன், ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், எனக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் நீங்கன்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜெகநாதன். டிபிசிஐயில் வந்து இப்போ ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கேன், சென்னை ஹெட் ஆஃபீஸில். என்னுடைய படிக்கிற ஸ்டைல் பார்த்தோன்னாக்கா, நான் வந்து எப்பயுமே காலையிலேருந்து அதிகாலை எழுந்து படிக்கிறதுலாம் நம்மளுக்கு அது கிடையாது. 6 மணி தான். இப்போ நைட்லாம் பார்த்தோன்னாக்கா 12-1 மணி வரைக்கும் கூட படிச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நைட்டில் நல்லா ஃப்ரீ ஆகிடுவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இது பண்ணுவேன், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கண்டினியூவாக படிச்சிடுவேன். ஆனால் ரெகுலராக ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிடுவேன். 7 மணி நேரத்துக்கிட்ட தூங்குவேன். 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் 6 மணி 6:30க்கு எழுந்துருவேன். ஏன்ட்டுனாக்கா ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளை வந்து ஒரு 3 பிரிச்சுக்குவேன். என்ன பண்ணுவேனாக்கா, காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தேனாக்கா 6 மணிலேருந்து காலையில் ஒரு 7 மணிக்கு அப்படி எல்லா வேலையும் முடிச்சு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கேன். 8 to ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு சப்ஜெக்டை படிப்பேன். அரசியல் அறிவியல் படிக்கிறேனாக்கா அடுத்தது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது பழக்கம் வச்சுக்குவேன். மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது சயின்ஸோ இல்லை வேறு ஏதோ படிப்பேன். ஒரு நாளை மூணாக கரெக்டாக டிவைட் பண்ணிக்குவோம். 3 டிவைட் பண்ணி அந்த ரொட்டேஷனாக சப்ஜெக்ட் மாற்றி வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கு இப்படி படித்தேனாக்கா அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி படிப்பேன். இது போல் சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிப்பேன், அவ்வளோதான். மெட்டீரியல்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கேன், ஒன்றும் இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே மெட்டீரியல் அப்படின்னாக்கா தமிழ்நாடு ஸ்கூல் புக் சொல்லலாம். ஏன்னாக்கா 80% கேள்வி, 80 to 85% கேள்வி பார்த்தோன்னாக்கா ஸ்கூல் புக் தான். அப்படியே ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே டிட்டோ கேட்பாங்க. மீதி 15% தான் அடிஷ்னல் ஆத்தர் பார்க்கணும். இப்போ பாலிட்டிக்ஸ்னாக்கா அதுக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, லக்ஷ்மிகாந்த் புக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ்னால் அதுக்கு ஒரு அடிஷ்னல் புக்கு, ஜியாகிரஃபினாக்கா அட்லஸு, இது போல் அடிஷ்னல் புக்கு அதுதான். மற்றபடி பார்த்தோன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 85 to 90% கேள்வி தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு ஒன்லி. தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இந்த 6 to 12th இருக்கிற சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, தமிழ், மேக்ஸ், ஏன்னா எல்லாத்துலேயுமே தான் கேள்வி வருது. அதனால் இந்த 4 புக்கு கம்பல்சரி. இந்த 4 புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணாலே போதுமானது. ரீட் பண்ணனா இப்போ நீங்கள் 6th படிக்கிறீங்கனாக்கா 6th சயின்ஸ் படிக்கணும், 7th சயின்ஸ் படிக்கணும், 8th சயின்ஸ் படிக்கணும், 9th சயின்ஸ் படிக்கணும். ஏன்னா இது கண்டினியூவேஷன். இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் 6th கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அப்படியே 7th கெமிஸ்ட்ரி போகணும், 8th கெமிஸ்ட்ரி போகணும், 9th கெமிஸ்ட்ரி, இது போல் போயிட்டு 10th வரைக்கும் போகணும். கெமிஸ்ட்ரியில் 6th ஆரம்பித்து 10th வரைக்கும் போயிட்டு இந்த அப்படியே கன்சால்ட் பண்ணி ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சிட்டிங்கனாக்கா, குறிப்பு எடுத்து எழுதி வச்சுட்டிங்கனாக்கா வேலையே முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் அந்த புக்கை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கன்சால்டேட் பண்ண இந்த சேர்த்து எழுதுன இந்த நோட்டை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே எக்ஸாம் எழுதிடலாம், அழகாக பாஸ் பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே 6வது புக்கு படிச்சிக்கினே, ஒவ்வொரு வாட்டியுமே 7வது புக்கு போய் திரும்ப படிக்கும்போது வராது. குறிப்பெடுத்தல் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் புக்கை படிக்கிறீங்களா, படிக்கிற நேரத்துலேயே நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டாக்கா 6வது வந்து 10வது வரைக்கும் இந்த ஒரே நோட்டுக்குள்ளே வேதியியல் அடங்கிடுச்சு, இந்த ஒரே நோட்டுக்குள்ளே இயற்பியல் அடங்கிறது, இந்த ஒரே நோட்டுக்குள்ளே உயிரியல் அடங்கிறது அப்படின்னு 3 நோட்டு போட்டிங்கனாக்கா சயின்ஸில் கேட்குற 15-18 கேள்வியில் நீங்கள் உறுதியாக 16 கேள்வி அடிச்சிடலாம். யாருமே அதை தவிர்க்க இது பண்ண முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா இங்கே லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க. மதுரையிலேருந்து திருநெல்வேலி வராங்க, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வராங்க. இது போல் இடம் விட்டு இடம் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணலாக்கா, இப்போ 10th தான் நான் படிச்சிருக்கேன், ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், எனக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் நீங்கன்னா, ஒன்றும் நம்ம இது கிடையாது. உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு நம்ம சார்ந்து இருக்கிற சூழலையும் சார்ந்து இருக்கிற அன்றாட நிகழ்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கினா போதும். இது வந்து கஷ்டமான வார்த்தை போடலாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது ரெண்டுத்தை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டோ இல்லை கலெக்ட் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அன்றாட வாழ்க்கையில் மனிதனுடைய செயல்முறையிலையும் இந்த சுற்றுச்சூழல் செயல்முறை நடைபெற மாற்றங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கினாலே போதும். இப்போ ஒரு நார்மல் டேஸில் இயற்பியல் அளவிலும் வேதியியல் அளவிலும் உயிரியல் அளவிலும் ஏற்பட அன்றாட மாற்றங்கள் இவ்வளோ தான். இந்த நிகழ்வுகளை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாலே நம்ம இந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் பாஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாடு வடிக்கிறாங்க, அது என்ன அந்த தண்ணி கொதிக்க வச்ச பிறகு அந்த அரிசி அந்த போட்டு இது பண்ணுறாங்கன்னு. இப்போ ஒன்ஸ் அரிசியை போட்டு நம்ம சாப்பாடு வச்சுட்டாக்கா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. என்னது
இது மீள்வினை அப்படின்றாங்களா. இதே போல் தான் அந்த இயற்பியல் ஆகட்டும் வேதியியல் ஆகட்டும் அன்றாட நிகழ்வில் ஒரு மத்தாப்பை கொளுத்துறாங்க, கலராக வருது. அதில் நியான் வச்சாக்கா பச்சை கலரு, குரோமியம் இது போல் கடந்தனாக்கா நீல ப்ளூ இது போல் கலர் சேஞ்சஸ்லாம் அதில் வரும். எதுனாக்கா இந்த கலர் அதுதான் நார்மல். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வத்தி பெட்டி பாருங்கள், அதை அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க. அதில் என்னது சிவப்பு பாஸ்பரஸ்னு ஒன்று இருக்குது அந்த வத்தி பெட்டியில், அந்த விஷயத்தை அப்படியே கேட்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இயற்பியல் மாற்றங்கள் என்ன, இதுதான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஈவன் யூபிஎஸ்சியில் என்னது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன நம்ம கடந்து போகிறோமோ அந்த விஷயத்தை தான் மெயினாக சொல்கிறாங்களே. இப்போ இயற்பியல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒலி இருக்குது, வெளிச்சம், அதோட நார்மல் ஒலி சவுண்ட் இருக்குது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்துகிறோங்க. இப்போ சன்லைட்லேருந்து இங்கே சன்லைட் சூரிய ஒளி உதயமாகுது அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அதனுடைய அந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து நம்ம பூமியை வந்து அந்த எவ்வளோ செகண்டில் வந்து அந்த ஒளி ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம அதை எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ சவுண்டுன்னு பார்த்தோன்னாக்கா சத்தம், இதை பார்த்தீங்கன்னாக்கா மனிதனால் உணரக்கூடிய ஒலி எவ்வளோ, மனிதனால் உணர முடியாத ஒலி எவ்வளோ, அதான் இன்ஃப்ராசானிக்கு அல்ட்ராசானிக்கு அப்படின்னு ஒலியை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இது நார்மலாக ஒரு படிக்காத ஒரு பாமரனை கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு அனீசியாக அந்த சவுண்டை நம்மளால் உணர முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் தான் என்ன இது இறைச்சலாக இருக்குதுன்னுவாங்க. அந்த என்ன நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருப்பாங்க. நம்ம தீங்கு விளைக்கக்கூடிய ஒலியாக இருந்தாக்கா அதை இறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றொலி எது உணரணுனாக்கா வவ்வால் சொல்லுவாங்க. சில வயதானவங்களே சொல்லுவாங்க வவ்வால் வந்து இந்த நைட்லேயுமே போய் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி நைட்டில் வேட்டையாட போகுது அப்படின்னு வவ்வால் சொல்லுவாங்க. யார் அந்த முதியோர் சொல்லதே நம்ம சயின்ஸில் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ தான். இது ஃபிசிக்ஸ் சார்ந்த இது. அப்படியே இப்போ நம்ம கடலூரோ இல்லை எங்கேயோ டவுனுக்கு போனோன்னாக்கா ஹீலியம் நியான் இது போல் கேஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் எரியிற நார்மல் ஃப்ளோரசன்ட் லேம்ப், அதாவது ஒரு பல்பு பார்த்தோன்னாக்கா ஆர்கான் கேஸ் இருக்குது. அந்த ஆர்கான் கேஸ் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுது, அப்படி இயற்பியலில் பயன்படுது. இது அப்படியே எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. இன்கேஸ் வேதியியல் பார்த்தோன்னாக்கா வேதியிலும் இதே தான். என்னக்கா அன்றாட வாழ்வில் வேதியியல் மாற்றங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் நம்ம ஏதாவது பஞ்சரோ ஏதாவது ஆகிட்டுனாக்கா ஓரத்தில் அப்படி நிறுத்தி போட்டுருவாங்க, பஞ்சர் ஓட்டாமல் அப்படின்னு ஓட்டாமல் இது பண்ணுறாங்க. அதில் பார்த்தா அந்த வீல் ஃபுல்லாக என்ன ஆகிடும்னாக்கா பனி பெய்யறதுனாலையும் மழை ஏறதுனாலையும் அதில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது என்னன்னுவாங்க, இது நம்ம துருப்பிடிக்கிறது நார்மல் வீட்டில் இருக்கிற லாங்குவேஜில் பேசிக்குவாங்க. இதே சயின்ஸில் பார்த்தோன்னாக்கா அன்றாட வேதியியல் மாற்றத்தில் பார்த்தோன்னா நம்ம என்னது அது வந்து மீளா வினையான்னு போயிடும். இப்போ இரும்பு துருப்பிடிச்சி வீல் மக்கி போயிடும், அதோட நம்மளுக்கு புளியன் கிடைக்காது. அந்த இரும்பு மக்கி போகுதுலேயே அதுக்கு பார்த்தோன்னா இரும்பு ஏரிய நீர் ஏரிய இரும்பு 3 ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது அப்படியே எக்ஸாமில் குரூப் 4 கேள்வியில் அப்படியே வந்துடும். இதெல்லாம் நார்மலாக பயாலஜியில் என்ன விஷயம் சொல்லுவாங்கனாக்கா இந்த தாவரம் விலங்கு இதை பற்றி ஃபுல்லாக வந்துடும். தாவரம் விலங்குன்னு வந்துடும். இப்போ நார்மல் ஒரு சின்னோண்டு காற்றடிச்சாலே வாழை மரம் கவுந்துருது. ஆனால் எவ்வளோ ஃபோர்ஸான காற்றடிச்சாலும் ஆலமரம் விட மாட்டேது. எதுக்குனாக்கா அதில் ஆணி வேர் தொகுப்பு இருக்குது, இதில் சல்லி வேர் தொகுப்பு. இந்த புரிதல் என்னது, இது நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கே இது தெரியும். இந்த புரிதல் தான் எக்ஸாமு. அதனுடைய வேரில் என்ன இருக்கும், இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எப்படின்னாக்கா நம்ம நிறைய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இதை எக்ஸாமில் கேட்க போகிறாங்க, இதை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த புரிதல் போதும். ஏன்னா படிக்கிற கஷ்டப்படுறவங்க இப்போ ஈவன் வந்து அவங்க காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்க வரும்போது இப்படி கஷ்டப்படும் போது என்ன நினச்சிக்கணுன்னாக்கா நம்ம வந்து இதை புரிதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிங்கனாக்கா நம்ம சார்ந்தவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறோம். இதுதானே இதனுடைய விஷயமே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எதை வேணால் நினச்சி பாருங்கள். சீக்ரெட்டை அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க நம்மளுக்கு நாமே அதிக அளவு கான்ஃபிடென்ட் வரும். உங்களுடைய தேடல் உங்களை தேட நம்மளுக்கு நாமே நம்ம ரொம்ப கரெக்டான பாதையில் தான் போயின்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு கர்வம் வரும், நம்பிக்கை வரும். அது ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சமய மறுமலர்ச்சி அப்படின்ற விஷயமும் என்ன பண்ணுவாங்க எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்தியா முழுக்க எடுத்துக்கினாக்கா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ண போகிறான், அவர் உன்னுடைய ஃப்ரெண்டாவோ உன்னுடைய தம்பியாவோ அப்படின்னு நீ கருதிக்கின்னு அவரை பற்றி நீ கம்ப்ளீட் ஸ்டடி பண்ண போகிற, அவள் தான். இதுதான் நம்ம சார்ந்து இருக்கிற எல்லா மாற்றங்களும் எல்லா சுற்றுச்சூழலையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதுமானது. குரூப் 4 லெவல் இருந்தாலும் இதுதான், யூபிஎஸ்சி லெவலில் இருந்தாலும் இதுதான். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நீ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இதை மட்டும் தான் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. அதோட நம்மளுக்கு மந்திரம் போல் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் இதை வச்சுன்னு நம்ம எந்த ஒரு ஆள் வேணாலும் இது பண்ணலாம். நியூஸ் பேப்பர் நல்லா ஃப்ளூயண்ட்டாக வாசிக்கணும். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், நான்லாம் தினமணி தான் நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு இருப்பேன். அதிலே போதுமானதாக இருக்கும். இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே என்னன்னாக்கா
அந்த நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸு நீங்கள் இப்போ நம்ம டியூஷன்லாம் பார்த்தோன்னாக்கா வாரம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரத்தில் நான் ஏதாவது மார்க் கம்மியானா நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு ஒரு 2-3 மாதத்தில் என்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்க முடியல, ஒரு 4 மாத காலத்துக்கு. அதுக்கடுத்து அங்கே முதல் மதிப்பெண் வாங்குறது தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு நல்லா பூஸ்டாகவே இருக்கும். எப்படின்னாக்கா நம்ம தான் இங்கே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறோம். நீங்கள் எந்த டெஸ்ட் வச்சாலும் அதில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும். நீங்கள் படிக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும். அப்படி இல்லையா 80% மார்க் வாங்கணும். இது வந்து உங்களுடைய இலக்காக இருக்கணும். இதுக்கு எப்படி அடையலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறாங்கனாக்கா நீங்கள் 6 கொஸ்டின் ரைட் ஆகிங்க, 4 கொஸ்டின் தப்புனாக்கா அந்த 4 கொஸ்டினை பல்வேறு ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து அதை தேடி அதுக்குன்னு நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு டிஎன்பிசின்னு மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்குமே நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவீங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு திருப்பி வச்சுருவீங்க. ஒரு புக்கை படிப்பீங்க, திரும்ப வச்சுருவீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் 10 புக்கு இருக்கா, 10 புக்கிலேருந்து ஒரு 2 லாங் சைஸ் நோட்டோ இல்லை டைரியோ அதை என்ன பண்ணலான்னாக்கா அந்த வாங்கி வச்சுக்கின்னு அந்த 10 நோட்டில் இருக்கிற எசன்ஸ் போல் சாறு புழிஞ்சு கொடுக்குற போல் அந்த 2 நோட்டில் எடுத்து எழுதிடணும். எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்கனாக்கா 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும் டைமே. அதில் அந்த 2 நோட்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போனாக்கா வேலையை முடிச்சுட்டு வந்து நேர்க்கலாம். நார்மல் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் அந்த இலக்கு அடையணுனாக்கா பொறுமை வேணும், காத்திருக்கணும், தியாகம் பண்ணணும். எப்படின்னு தியாகம் பண்ணாக்கா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ இருக்கும், நம்ம அந்த நேரத்துக்கு போகக்கூடாது. நம்மளுக்கு வேலை கமிட்மெண்ட், முக்கியமான வேலை என்னன்னாக்கா அந்த நேரத்தில் யார் கூட்டாலும் நம்ம அந்த உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். எண்ணம், திட்டமிடல், செயல், இதுதான் ஆரோக்கியமான எண்ணம் இருக்கணும். என்ன ஆக போகிறோம், ஏது ஆக போகிறோம் அப்படின்னு திட்டமிடுதல், அதை செயல்படுத்துதல். இந்த செயல்படுத்துதலே கூட எப்படி மாற்றலாம்னாக்கா தேடுதல் வழியில் தான். நிறையா தேடணும். நீங்கள் தேட தேட நம்மளுக்கு அந்த இது புரியும். நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எண்ணத்தை எப்படி ஈடேறுறது அப்படின்னாக்கா உன்னுடைய மூச்சு எல்லா எண்ணம் செயல் எல்லாமே ஒருநிலைப்படுத்தணும். எப்படின்னாக்கா ஆழ்மனது உள்மனதுலாம் நிறையா கிளாஸிஃபை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. உங்களோட வெளிமனது ஆழ்மனதும் ஒரே விஷயத்தை திங்க் பண்ணாலே அந்த எண்ணம் ஈடேறும். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகலாம். ஏன்னா இது எல்லோரும் சொன்னதில் நானே இது ஃபீல் பண்ணது தான். ஏன்னா நம்மளுக்கே நிறைய வாய்ப்பு PhD முடிச்சுட்டு ஃபாரின் போகிறதுக்கு அப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் போகவே இல்லை. இந்த 2 வயசில் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான வழிமுறைகள் நம்மளுக்கு டியூஷன் சென்டர் மூலமாக கிடச்சிது. நம்மளும் நல்லா தேடணும். அழகாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு.